பரமசிவம். சிவன் கழுத்தில் 2 அப்பள பாக்கெட் தொங்குது. பரமசிவன் அண்ணா இத்தனை பலூன் அப்பளத்தை போட்டு இதுக்குள்ள 200 ரூபா இருக்குன்னு இருக்காரு. 200 ரூபா எதுக்கு இவ்வளவு வருஷம் வச்சிருக்காரு? 10 ரூபாய் கொடுத்து வச்சிருப்பாரு. ஏப்பா இன்னைக்கு பாத்துருப்பா, திறந்து பாருப்பா. இந்தப்பா இதுக்குள்ள இருக்குப்பா. 10 ரூபாய் வச்சிருப்பாருப்பா. பாரு பாரு. ஆமா 200 ரூபாய் சும்மாவா? அப்படித்தான் முன்னாடி செந்தடி பிடிங்க உள்ள வச்சாங்க. பயலுக பூரா விடிய விடிய அரிச்சதான் போயிடுச்சு. அண்ணே ஒரு 2 நாள் அதுமா பிடிக்கிறதுக்கு அண்ணே இன்னைக்கு நம்ம வேஷம் போட கூட 1 மணி நேரம் ஆச்சு. 16 பிரிச்சு அடி இதுக்குதான் அவனை கட்டாண்டு கொடுத்தது. ஆடா பாவிகளா வந்துருச்சு. அண்ணே எடுத்து காசு எடுத்துட்டு இங்க இல்ல இதுக்குள்ள இதுல டேக்கர் தண்ணி வருது. தவளையா? நான் காசு எடுக்க போறேன் உங்களுக்கு போறேன். அண்ணே வந்துருச்சு இதுக்குள்ள இருக்குது. ஒரு வாரம் 10 நாள் ஆகும். மனுஷன் எனக்காக 1.5 கிலோ பேப்பரு, 1/2 பாக்கெட் கம்மு, 1 வாரத்துக்கு உட்காந்து இதே வேலை. வந்தாரு அண்ணே 200 ரூபாய். அது 16 பரி விஜாக்கா சொல்லிதான் கூப்பிட்டு தம்பி உனக்கு 350 ரூபாய் இருக்கு. அவசரப்படாத 16 வீடு என்னைக்கு இது முடிய வந்துருச்சு. எடுத்துறியா? உங்க வீட்டுல ஒழுங்கு இந்த ஜென்மத்துல வராது. நீ 200 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நான் பேப்பரை கிழிச்சதான் மிச்சமா இருக்க. அண்ணே குமரன் ஆடியோஸ் ஒரு நெருப்பு இருந்தா பத்த வச்சு விட்டுருங்களே. ஐயோ காசு போயிடும். ஏய் இந்த வந்துருச்சியா? இன்னைக்கு இந்த மேடை போட்டவங்கிட்ட பாட்டு பாடுங்கப்பா. முட்டா பையன் நான் தாண்டா, அத பைத்தியக்காரே நான் தாண்டா. சரிப்பா ஒண்ணு கிடைக்கிறேன்னா பாரு. எப்படியாவது இன்னைக்கு எடுத்ததான் நான் பாக்குறேன். இல்ல நான் கேட்ட பப்புனு ராத்திரி வந்து எண்ணத்தை கிழிச்சாருன்னு கேட்பாங்கல்ல. சொல்லலாம் ஒரு 30 பேப்பர் கிழிச்சான்னு சொல்ல வேண்டியது. இந்த இப்ப வந்துருச்சியா காசு? என்னையாச்சு? அந்த காசு கொடுத்து ஒரு கூப்பிடு. ஆனா யூடியூப் காரனே அவரை மூஞ்சியை போக்கஸ் பண்ணுங்க. குப்பையாக்கி விட்டு போயிட்டாப்ல. எவ்வளவுப்பா? என்ன 200 ரூபா நோட்டு பச்சை கலர்ல மாறிடுச்சு. ஏன் உள்ள இருக்குதுப்பா? இதுக்குள்ள இருக்கு. ஏன் கிஃப்ட் கொடுத்துருக்காருப்பா எனக்காக. வந்துருச்சு. அண்ணே
அண்ணே எனக்கு இது பயம். அண்ணே தாளக்காரனே இங்க வா, இங்க வா, இங்க வாவே. இல்ல இல்ல இங்க வா, எனக்கு பயமா இருக்கு. என்னத்தையாவது நேத்து அப்படித்தான் உள்ள என்ன நடந்துச்சு. என்னப்பா ஒண்ணுமே இல்லையா? அது கூட அப்பள கூட இல்ல. ஆமா இந்த லாக்கடி கிளிப்பு அதுக்கு நம்ம சூட்டாரு இல்லப்பா மாட்டிக்குவீங்களா? அதுக்குதான் அண்ணா எனக்கு தேவைப்படும் வச்சுக்க. ஏன்னா அப்பப்ப நகண்டு போயிடுது. ஆமா ஆமா இழுத்து பிடிச்சு குத்திக்கலாம். ஐயா மாதிரி அம்மா மாதிரி வணக்கம். உங்க ஆசைகளை தர வேணும் என்னக்கும். காலையில் காடு சென்று விளைந்த மண்ணை பொன்னாக்கிவிட்டு மாலையில் வீடு திரும்பும் எனதருமை உயிரினும் மேலான விவசாய வாழ் பெருங்குடி மக்களே, ஆண்களே, பெண்களே, ஆன்றோர்களை, சான்றோர்களை மற்றும் என்னை போன்றோர்களே, இப்பெரும் திருவிழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்திக் கொண்டிருக்கும் விழா கமிட்டியாளர்களே, ஊர் பொதுமக்களே, இவ்வூரை சேர்ந்த இளைஞர்களே, இப்பெரும் நாடகத்தை காண வந்திருக்கும் உள்ளூர், வெளியூர், சுற்றுவட்டார நாடக கல ரசிகர் மக்களே, காவல் நிலை கொண்டிருக்கும் காவல்துறை உயர் அதிகாரிகள் அவர்களே, என்னுடன் நடிக்க வந்த சகாக்களே, இசையமைத்துக் கொண்டிருப்பவர்களே, ஒளிமைத்துக் கொண்டிருப்பவர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் மதிப்பு வாசுக்குரிய நாடக அமைப்பாளரும் மதிப்புக்குரிய வடமதுரை எஸ்பி பழனிசாமி அண்ணா அவருடைய கலக்கல் சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்னைய நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு தான் வெள்ளனே 7:15 ஆரம்பிச்சிருக்கான். எப்பயும் 10 மணி ஆயிடும். ஆச்சு கட்டி வந்து கழட்டி வச்சுட்டேன். ஆனா உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நாடகம் ஆரம்பிச்சு பப்பு இப்படி வெளியில வந்தா சரி, இப்படி கூட்டம் உட்கார்ந்து இருந்தாதான் நாடகம் அடிக்க எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அதை வரி கொடுத்து பாக்குற உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. முந்தானத்து போன ஊர்ல 3 பேர் தான் உட்காந்துருக்காரு. மைசூருக்காரு, கோயில் பூசாரி, டீ கடைக்காரு. அவங்க 3 பேருக்கு நாடகம் நானா கட்டிக்கிட்டு இருக்கேன். ஊர் தலைவரை கூப்பிட்டு கேட்டா, ஐயா இங்க வாயா, என்னையா கூட்டமே இல்ல நாடகம். தம்பி நேத்து ஆடலம் பாடலாம், முந்தானத்து கரகாட்டம்
எல்லாம் டயர்டுல பூரா படுத்திருக்காங்க வீட்டுல. நீ ஒண்ணும் கவலைப்படாத. சரி. ஊர் பூரா குழாய் கட்டி இருக்கு. கொலாயா? ஆமா, மைக் செட் குழாய் இருக்கு. நீ வாட்டுக்கு பேசி பாடி விடிவிடியே நடி அவங்க வீட்டுல உட்காந்து கேட்டுக்காங்க. எப்படி இருக்கு வேற பொழப்பு. அப்ப வீட்டுல வந்து கேட்கறதுக்கு நான் ஏன் வேஷம் போட்டு இங்க தொண்டை தட்டி போகிறேன். ஆனா அப்படிலாம் வளர்ந்துடக்கூடிய இந்த காலகட்டத்தில் கூட இன்னைக்கு இப்பேற்பட்ட நாடகம் வச்சிருக்காங்கன்னா அது உண்மையிலேயே எத்தனையோ நாடகங்கள் சுவாமி புராண இதிகாச கதையில ஸ்ரீ சங்கராசாமி எழுதிய கதை நாடகங்கள் எத்தனையோ இருந்தாலும் இன்னைக்கு காலகட்டத்தில் அதிகமா பாருங்க முக்காவாசி வழி திருமணம். அதை முடிச்சு தாண்டிட்டாங்கன்னா இந்த மகமாயி, சின்ன கருப்பு, பெரிய கருப்பு, முத்தாளம்மன் இந்த நாடகங்களும் இன்னைக்கு அதிகமா போயிடுச்சு. ஆனா இது போன்ற நாடகங்களை வச்சு ஏன்னா இதுக்காக கதை படிச்சு இதப்படி முறைப்படி தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நீங்க வச்சாதான் எங்களுக்கு மறக்காம இருக்கும். ஆமாப்பா, முக்கியம் அதுதான். ஏன்னா இந்த போன்ற கதைகளை நீங்க வச்சு பார்த்தாத்தா இந்த நாடகங்களை நடிக்கக்கூடிய கலைஞர்கள் அடுத்தடுத்து கத்துக்கிட்டு இன்னும் நிறைய வருவாங்க. என்ன வந்து ஆமா எந்த ஊர்ல வைக்கிறாரு இந்த நாடகத்தை எதுக்கு படிச்சுக்கிட்டு யாரும் படிக்கிறாங்க. அதனால இது போன்ற நாடகங்கள் உங்களை போன்ற ஊர்க்காரங்க வைக்கிறதுனாலதான் எங்களை போன்ற கலைஞர்கள் இன்னும் மேலும் மேலும் இது போன்ற கதை நாடகங்கள் கற்றுக்கொண்டு முறைப்படி இவர்களுடன் சேர்ந்து நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. அப்பேற்பட்ட நாடகத்தை நம்ம ஊர்ல வச்சிருக்காங்க. ஆனா வந்தோடனே சொல்லி காலம் மாறி போச்சுன்னு. எப்படிப்பா? ஏசு நாயகா சொல்லுப்பா. ஏசு காலம் எப்படி மாறிச்சு தெரியுமா? மாறலப்பா. காலம் மாறல, மனுஷன் தான் மாறுறேன். மனுஷன் எப்படி மாறுறேன்? அப்ப உண்மையிலே காலங்கள் அன்னைக்கெல்லாம் பார்த்தா சோளச்சோறு, கம்பல் சோறு இதைத்தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இப்ப பூரா திங்கிறது பூரா விஷமா தான் சாப்பிடுறோம். 6 மாசம் 5 மாசத்துக்கு மேல விளைச்சல் இருக்கு. இப்ப பூரா நல்லா ஹைபிரிட போட்டு விட்டு எல்லாத்துலயும் அங்க விவசாயத்துல பூச்சி மருந்துல இருந்து விளையிறதுல இருந்து அறுக்கிறதுல இருந்து அரைக்கிற வரைக்கும் எல்லாத்துலயும் கலப்படம். கலப்படம் இல்லாத இல்ல, பால்ல தண்ணியை கலக்குறேன், டீ தூள்ல மரத்தூள கலக்குறேன், மிளகுல பப்பாளி விதையை கலக்குறேன், மிளகாத்தூள செங்கத்தூள கலக்குறேன். இப்படி கலப்படத்தை தான் நம்ம தின்னு வாழ்றோம். கம்மஞ்சோறு கேப்பச்சோறு தின்ன கிழவைங்க எல்லாம் பார்த்தா வீடு வீடுக்கு 18 பிள்ளை பெற்றாங்க. இன்னைக்கு பூரா பாஸ்ட் போட்டு சிக்கன் ரைஸ், மட்டன் ரைஸ், பப்ஸ தின்னு ஒத்த பிள்ளைய பெக்க முக்கிக்கிட்டு கிடக்குறாங்க. அந்த ஒண்ணும் பாவம் பிறக்கிறதுக்கு முடியல. அப்பெல்லாம் பார்த்தா எங்க தாத்தா பாட்டி வருஷத்துல 365 நாள் சண்டையா தான் இருப்பாங்க. சண்டை வருஷம் பூரா சண்டை. ஆனா 18 பிள்ளை பெற்றிருக்காங்க. வருஷத்துல ஒரு நாள் தான் சமாதானம் ஆகுவாங்க. அந்த ஒரே நாள்ல ஒரே சமாதானம் ஆயிடுவாங்க போல. அதனால வருஷத்துக்கு ஒரு பிள்ளைய பெற்று 18 பிள்ளைங்க. இப்ப அப்படி கிடையாது, ஒண்ணும் முடியல. சாப்பாடு அப்படி, உடம்பு வாகு அப்படி, ஒரு பிள்ளையும் சிசேரியன் வந்துருது, இல்லாட்டி டெஸ்ட் பேபில தான் பிறக்குது. ஏன்னா அப்பெல்லாம் பெண்கள் வந்து குனிஞ்சு நிமிந்து வேலை பார்த்தாங்க, உடம்பு திடகாத்திரமா இருந்துச்சு, கர்ப்பப்பையில போய் குழந்தைங்க தங்குச்சு. இப்ப எங்க அப்பெல்லாம் என்ன பெற்ற ஆத்தாக்க பார்த்தா இடுப்பு அப்படி எஸ் மாதிரி வளைஞ்சிருக்கும். பெண்கள் அப்படி இடுப்புல கம்மாயில போய் தண்ணி எடுத்துட்டு போய் இடுப்புல ஒரு குடம் வச்சா சக்குன்னு உட்காரும். என்ன பெற்ற ஆத்தாக்கு இடுப்பு அப்படி இருந்துச்சு. இப்ப பாரு பிள்ளைகளை அப்புறம் நல்லா நேரம் சிமெண்ட் தொட்டி ஆட்டம் கக்கேன்னு இப்படி நிக்கிற பிள்ளையத்துக்கு இடுப்புல வச்சா அவன் சொயின்னு கீழே போய் விழுகிறான். அம்மா அம்மா இடுப்பு எங்கம்மா ஒரு அதோட நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் எப்படி இருக்கு? ஏன்னா காலம் மாற மாற பெண்களுடைய குணம் மாறுது, எல்லாம் மாறுதானே. ஆமா, இப்ப பூரா முன்னாடி ஒரு தொட்டி பின்னாடி ஒரு தொட்டி பிள்ளையத்துக்கு கட்டி எல்லாம் இப்ப பூரா காலம் மாற. அவன் பாவத்தை முடிச்சு பார்ப்பேன். பிறந்தவே அவ்வளவுதான். இனிமேல் பிறக்கிற பிள்ளைய வயிற்றுக்குள்ளேயே எல்லாம் கத்துக்கிட்டு வருதுயா. பிறந்தோடனே செல்ல நோடுறாப்பா. இன்னைக்கு பிள்ளைய பாத்திருக்கியா? நமக்கு கூட தெரியாது. பிறந்த பிள்ளை செல்லுல கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. 2 வயசு பிள்ளை எல்லாத்தையும் டச் ஸ்கிரீன்ல நோண்டி போன் பண்ணுதுங்க. அப்பா அம்மா அப்படின்னா வாங்கிட்டு வீட்டுல கம்ப்ளைண்ட் பண்றேன்னு அர்த்தம். இப்ப பிறந்த பிள்ளை கையில செல்லு. சரிப்பா. சாக போற கிழவி கையிலையும் செல்லு. ஆமா, அப்படியே ஆட்டிக்கிட்டாச்சு. பேராண்டி லாக்கு எடுத்து விடுத்தா. ஏன்டா ஏதோ பேரை பணம் போட்டிருக்கானா கோட்டர் வாங்கணும், முடிஞ்சு வச்சு. அப்ப பெருசுல இருந்து சிறுசு வரை கையில செல்லு. ஏன்னா அப்ப எல்லாம் பார்த்தா நம்ம ஊர்த்துல நடக்குதுன்னா நான் பெருசு பண்ணி இவ்வளவு சீரியல் பல்பு இப்படி மைக் செட் எல்லாம் போட்டு இவ்வளவு ஆரப்பாரம் இருந்திருக்காரு. ஏன்னா அப்ப எல்லாம் இந்த வளர்ச்சி இல்ல. இப்ப அப்படி இல்ல, வீடு வீடுக்கு வண்டி, எல்லாத்து கையிலயும் செல்லு, மைக் செட்டு. அப்படி திருவிழா நடக்க இங்க நடக்கிற நாடகத்தை இந்த வாரம் யூடியூப் எடுத்து இதையே உட்காந்து லைவா போட்டு உட்காந்தோம்னா யூடியூப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல நேரடியில பார்க்கலாம். சரி, இந்த வளர்ச்சி இன்னைக்கு வந்துருச்சு. ஆனா இந்த வளர்ச்சி வந்த போது நம்ம பையன் தப்பா பயன்படுத்துறாங்க. இப்படி தப்புதாயா? பொம்பளை
பிள்ளை கையிலையும் பையன் கையிலையும் செல்ல வாங்கி கொடுக்க. சரி. அவன் காலையில எந்திரிச்ச உடனே முழிச்ச உடனே செல்லுல தான் முழிக்கிறாங்க. காலைல ஒரு கண்ணு கூட முழிக்கிறது இல்ல. சரி. செல்லு யாரும் எடுத்து அந்த பிள்ளைக்கு தான் போன் பண்ற, லவ் பண்ற பிள்ளைக்கு. அவன் எந்திரிச்சு அப்பதான் பல்ல கூட விளக்க மாட்டான். சரி. கம்மாயில போய் வயிற்று கலங்க உட்காருங்க. சரி. உட்காந்து அங்க போய் கம்மாயில பேடுற இடத்துல அந்த பிள்ளை நினைப்பு வரும். ஹாய் டார்லிங், என்ன பண்ற? இந்த பிள்ளை எந்திரிச்சு பல்ல போய் கக்கூசுல உட்காந்து சொல்றா, இப்ப காப்பி குடிக்க வந்திருக்கேன். ஏன்னா அங்க போய் மூத்திரத்தை குடிக்க முடியாது. ஆனா சொல்லுது, நீ என்னடா சாப்பிட்டு இருக்க? நான் இப்பதான் சுட சுட வெண்முகல் தின்னுட்டு இருக்கேன். கம்மாயில உட்காந்து பேசுவேன். ஏன்னா என்ன பேசுன்னு தெரியல. இந்த பிள்ளை இப்படி போகுதுங்க. ஆனா கல்யாணம் முடிச்ச புதுசுல எல்லா பேரும் பொண்டாட்டியை தாங்குறத பார்த்தா நமக்கு வயிற்றுச்சலா ஏப்பா அடே தங்கத்தை வச்சு தாங்குவேன். லவ் பண்றப்பதான் சொல்லுவாங்க, நீ இல்லையே நான் இல்லை, நான் இல்லையே நீ இல்லை. கல்யாணம் முடிச்சா முடிஞ்சு ஒண்ணு இவ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். சரி. ஒண்ணு தீர்த்து விடுங்க, ஆளை கூட பஞ்சாயத்து வைங்க. இப்ப மூஞ்சில முடிக்க முடியும். கல்யாணம் முடிச்ச ஒரு வாரம் கூட ஆகாதுப்பா. பொண்டாட்டி இங்க இருந்து கூட்டிட்டு போய் மதுரை கோயம்புத்தூர் அங்க இருந்து கூட்டிட்டு போய், சரி டார்லிங் உனக்கு என்னன்னு வாங்கிக்க. ஏங்க எனக்கு 2 முழம் மல்லிகைப்பூ வாங்கி கொடுங்க. 2 முழமா? நீ யாரு? செல்லக்குட்டி. ஏன் பவுனுக்குட்டி? இன்னொரு செல்லக்குட்டினா கூட அர்த்தம் தெரியும். ஆமா. பவுனுக்குட்டினா அர்த்தம் தெரியுது. இந்த பொம்பளை பிள்ளை கொஞ்சம் ஒரு வார்த்தை வச்சிருக்காங்க. என்ன வார்த்தை? அர்த்தம் தெரிய மாட்டேங்குது. எப்படியா? இந்த புஜ்ஜுமான என்னது? புஜ்ஜு குட்டி. புஜ்ஜு குட்டி. புஜ்ஜு. அவன் புஜ்ஜு குட்டி வாங்கிக்கங்க. இவன் 2 முழம் மல்லிகைப்பூக்கு அவன் நம்மால 10 முழம் வாங்கி கொடுத்துருக்கான். சரி. நல்ல துத்தியில் தலையில முளப்பாரி வச்ச மாதிரி வச்சுட்டு அந்த பிள்ளை. ஏன்னா புருஷனை தாங்குறான். அதுக்கப்புறம் பிள்ளை எங்க கொஞ்சம் தண்ணி தவிக்குது, தண்ணி கேன் வாங்கி கொடுன்னு கேட்க, நீ என் உயிரா, என் உலகமே நீதான். அப்படி போய் ஜூஸ் வாங்கி கொடுக்குறியா? புரோட்டா கடையில உட்காந்து 2 புரோட்டா கேட்டு. சரி. இவன் பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கான். புது பொண்டாட்டியை தாங்குறானா? 2000 சேலை கட்ட பிள்ளைக்கு 20,000 வாங்கி கொடுத்துருக்கான். இம்மட்டே வாங்கி கொடுத்து வீட்டுக்குள்ள போய் கவனிக்குதுன்னு பார்த்தா வீட்டை கதவை சாத்திட்டு அந்த பிள்ளை தாங்கும் நினைச்சான். புருஷன் இந்த அளவுக்கு தாங்கி இருக்கான்னு நினைச்சா அந்த பிள்ளை செருப்பை கழிச்சிட்டு அவனை அடிச்சிருக்கு. ஏன்டா செவிட்டு போயிரு, இல்ல முட்டா போயிரு, இல்ல சோத்த திங்கிற சோத்துல வேற திங்கிறீங்க. ஏன்டா உன் கூட எப்படா குடும்பம் நடத்துறது? ஏன்டா நான் கேட்டது 2 முழம், நீ என்ன மயிருக்கு 10 முழம் வாங்கி தர? நான் 2000 நல்லா இருந்துச்சுல, அதை எடுத்துட்டு போயிடல. உடனே 10,000 உன் கூட குடும்பம் நடத்த வழங்க மாட்டான்னு சொல்லி நீ செருப்புல அடிக்கவும் நீ ரோசப்பட்டான். இனிமேல் இந்த குடும்பத்துல வாழக்கூடாது. சரி. எப்படியா தற்கொலை சாவா முடிச்சா? அவனுக்கு ஒரே ஒரு உற்ற நண்பன் இருக்கான். சரி. ஃப்ரெண்டுக்கு போன் அடிச்சிருக்கான். மாப்பிள்ள என் பொண்டாட்டி நீ செருப்புல அடிச்சிட்டா, இன்னும் நான் உயிர் வாழ மாட்டேன், தற்கொலை நீ சாவு போய் வழி சொல்றான்டா. சரி. நீ தற்கொலை நீ சாவு, எனக்கு ஒரு 150 ரூபாய் கடை எனக்கு கொடுத்துட்டு சாவுன்னு அவன் ஐடியா சொல்லிட்டான். சரிப்பா மாப்பிள்ள ஒண்ணும் பிரச்சனை இல்ல, வீட்டுக்குள்ள போ, பெட்ரூம் கதவை சாத்து, மேல ஃபேன் தொங்குதா, ஃபேன்ல சேலைய மாட்டு, கழுத்துல மாட்டி தொங்கு, செத்துரோடா அப்படின்னு இருக்கான். சரி. இவனும் போயிருக்கேன், சேலைய மாட்டிங்க தொங்கி இருக்கேன். 1 மணி நேரம் ஆகி சாகவே இல்லை. அப்ப எங்க மாட்டான்? திரும்பிக்கு போன் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்டுக்கு, ஏய் மாப்பிள்ள நீ சொன்ன மாதிரி செஞ்சேன் சாகடான்னு இருக்கேன். இவன் வண்டி எடுத்து வந்திருக்கான். சரி. அது எப்படி சாகாம இருப்பான்னு வீட்டை திறந்து பார்த்தா மேல பார்த்துக்க, மேல ஃபேன் இல்ல. சரி. அவன் ஒரு டேபிள் பேண்ட்ல தூக்கு மாட்டி தொங்கி இருக்கான். கீழே இருக்க பேண்ட்ல மாட்டி நல்ல காத்து, இந்த மாதிரி காத்து விசுவாசம் தூங்கி இருக்கான். சரி. இவன் இதுக்கு லாக்கி போட்டு வர மாட்டேங்குது, மரத்துலயாவது மாட்டி தொங்குடான்னு இருக்கான். இவன் 10 மரத்துல மாட்டினா சாகலையா? அப்புறம் 10 மரமும் வாழ மரம். ஐயா மாட்ட விழுக தொங்க விழுக இப்படியே இருந்திருக்காப்பா. சரிப்பா. அதுக்கப்புறம் தண்ணியை போட்டு அப்படியே உலகமே வெறுத்துட்டான். ஆனா தண்ணி போடுற ஆம்பளைய மட்டும் நம்ப கூடாது. ஏப்பா? ஏன்னா உண்மையிலேயே பகல்ல உண்மை பேச மாட்டான், தண்ணி போட்டாதான் உண்மை வந்துட்ட வரும். உண்மையிலேயே பெண்கள் இங்க இருக்க பெண்களுக்கு சொல்றேன், உங்க வீட்டுக்காரர் யாராவது தண்ணியை போட்டு வீட்டுக்கு வந்தாங்கன்னா தயவு செய்து திட்டாதீங்க. ஏப்பா? அடிக்காதீங்க, சண்டை போடாதீங்க, சத்தியமா செய்யாதீங்க. ஏன்னா தண்ணி போட்டா அவர் குழந்தை மாதிரி, நீங்க தொட்டியில போட்டு தாளாட்டுங்க, அப்படி கிடையாது. சிமெண்ட் தொட்டியில போட்டு தண்ணி 10 குடத்தை ஊத்தி முடிய பிடிச்ச ஆட்டி விடுங்க, தெளிஞ்சிடும். அவன் தண்ணி போடுறானா பெண்கள் நான் ஒரு ஐடியா சொல்றேன் இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு, நான் சொல்றது மட்டும் செஞ்சீங்கன்னா உங்க வீட்டுக்காரருக்கு மேல் தண்ணி அடிக்க மாட்டார். ஐயா உண்மையிலேயே சொல்றேன், சொல்லு முடிஞ்சா குடிச்சு வச்சுக்கோங்க. அதை மீறி அவர் குடிச்சாருன்னா நீங்க திண்டுக்கலுக்கு அக்கா விஜயாக்கார நம்பர் வாங்கி எனக்கு போன் அடிங்க. ஏன்னா நீங்க சொன்னதை செஞ்சே தண்ணி அடிக்கிறான்னு சொல்லுங்க. நல்ல ஐடியா சொல்றேன். நாளைக்கு உங்க வீட்டுக்காரர் தண்ணி போட்டு வீட்டுக்கு வராது, வந்தவர் வாச போய் நிக்க வச்சு தலையோட மஞ்சள் தண்ணி ஊத்தி காலில் பாலை ஊத்தி அபிஷேகம் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் வீட்டுக்குள்ள கூட்டி போய் சாமி கூட கிழக்க பார்த்து உட்கார வைங்க. நல்லா புது வேட்டி சட்டையை மாட்டி கிழக்க பார்த்து காலை அகட்டி உட்கார வைங்க உங்க வீட்டுக்காரர். நேர முற்றத்துக்கு போங்க. வீட்டுக்கு கொல்லப்புற முன்னாடி இந்த உரல் இருக்கும்ல, உரல குத்துற உலக்கம் இருக்குல்ல, அந்த உலக்க
எடுத்துக்கிட்டு சாமி கிட்ட வாங்க. சரி. உலகை நல்லா கழுவி சந்தன குங்குமத்தை வச்சு கிழக்க பார்த்து உட்காந்துருக்காரு உங்க புருஷன் காலை கட்டிக்கிட்டு. ஆமா. அவருக்கு நேரா வந்து நெல்லுங்க. உலகை எடுத்துக்கிட்டு 18ஆம் படி கருப்பை கும்பிட்டு உங்க புருஷனை ஓய்வு கொட்டையில ஒரே அடிக்க. அவன் அதோட ஏதோ பெருசா சொல்ல போற மாதிரி இப்படி சொல்லிட்டே கிடைச்சா. அதுக்கப்புறம் தண்ணி அடிப்பானா? அடிக்க. அப்ப தண்ணி அடிக்க வேலையை போயிடுவாங்க. அப்புறம் தண்ணி அடிக்க போறான். அதுக்கப்புறம் தான் வலிக்குதுன்னு அடிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படியே போச்சு. அதனால வேற மாதிரி போனா திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் வட்டம் வடமதுரை அருள்மிகு ஸ்ரீ கோட்டை முனியாண்டி திருக்கோவில் 17ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு இன்று ஏவரங்க மேடையிலே வடமதுரை சேர்ந்த நாட அமைப்பாளரும் எஸ்பி பழனிசாமி அவருடைய கலைக்குழுவின் சார்பாக சிறந்த ஒரு நாடகமாக ஸ்ரீ சந்திரசாமி எழுதிய ஒரு கதை நாடகமாக தன் கணவருக்காக யமதர்மனிடம் போராடி கணவன் உயிரை மீட்டு வந்த தர்ம பத்னியா சத்தியவான் சாவித்ரி எனும் புராண நாடகம் கண்டுபிடித்தது. பொம்பளை அப்படி இருந்திருக்காங்க. ஆமா, இப்ப எல்லாம் பார்த்தா நியூஸ்ல பாக்குறியா, புருஷனை வர சொல்லி போட்டு தள்ளி சூட்கேஸ்ல கட்டி தூக்கி போட்டுறாரு, தொந்தரவா இருக்கேன். ஆனா அப்பெல்லாம் புருஷன் செத்தக்கு அப்புறம் எவங்கிட்டே போய் இப்ப அப்பெல்லாம் கிடையாது, எப்படா சாமாடே கிடக்குறாங்க. பரவாயில்ல, அந்த அளவுக்கு இருக்காங்க. சிறந்த ஒரு நாடகமாக இந்த நாடகத்தில் ராஜபட்டாராவ் காட்டி ஆண்களை ஒட்டி திங்கள் தொடுத்தி திகட்டாத ராமபுரியும் நாடக கலைத்தேஞ்சல் அன்றுக்குரிய மாமா மனவையை சேர்ந்த ராஜ்குமார் அவர்கள் இவருடைய சத்தியமான அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். நீயே உனக்கு என்றும் நிகரானவன், யானைக்கு அணைத்து கொடுப்பது போல
பாட்டிலும் பேசிலும் நடையிலும் முறையிலும் தனக்கிடையதான் என்று வெட்டி முரசு கொட்டி வரும் இன்னிசை பாடும் இசை குயில்கள் நமது வடமதுரை சேர்ந்த நாடக கலை உலகின் சூளமங்கலம் சகோதரிகள் என பெயரை புகழ் பெற்றோரும் அன்புக்குரிய சகோதரிகள் வடமதுரையை சேர்ந்த கே விஜயஸ்ரீ மற்றும் ஆர் அம்பிகா இருவருமே இப்பொழுது சாவித்திரியை காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அமுதமழை பொழியும் முழு நிலவே ஒரு சிலை உடல் முழுதும் நனைந்ததே. அமுதமழை பொழியும் முழு நிலவே ஒரு சிலை உடல் முழுதும் நனைந்ததே. அடடா உன் தேவரையும் மறைவிடும், அடடா உன் தேவரையும் மறைவிடும், நடிமிசை செல்வன் என்ற மக்களா பாடக்கூடிய அருமையினார் கடவுளை சேர்ந்த பழனிசாமி அவர்கள் இவர்களே கஜகேது மற்றும் யமதர்மனாடி கலந்து கொண்டிருக்கிறார். நடிமிசை செல்வன் நடிமிசை அரக்கன் என்று மக்கள் பாடக்கூடிய இன்னிசைக்கான இசை சொற்பொருள் முரசு அருமையார் மனவையை சேர்ந்த கலை பாபா அவர்கள் இவர்களது தூய்மை செல்வி மற்றும் நாடகங்களை காத்துக் கொண்டிருக்கிறார். இசையாய் தமிழாய் ஆறுமணி உலகில் தனக்கென தனி முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் அருமையப்பா ஆறுமணி எங்கள் திண்டுக்கல் பி கொசோப்பட்டியை சேர்ந்த வெங்கடாச்சலம் அவர்கள் இவ்வருங்க மேலே ஆறுமணி மற்றும் பின்பாட்டி சேர்ப்பார். மிருதங்க சக்கரவர்த்தி மதிப்புக்குரிய மாமா கோடி குமரன் எம் ஆர் குமரேசன் அவர்கள் இவர்கள் மிருதங்கம் கோலக்கென்ற விழா.
அப்பா அப்பா அருமையா வாசாரு ஒரு சின்ன கர்நாடக சங்கீதத்துல ஒரு சதி சொல்ல போறேன். இங்க சொல்லுங்க. சதி இன்னைக்கு சதி அவர் நல்லா நொட்டிட்டார். இவருக்கு மேலே ஆளுமை செய்யக்கூடிய ஆளுநர் மாஸ்டர் எப்ப வடமாறு பசங்க தொலைச்சு விடமாட்ட உட்காந்துருக்கிறிய ஏன் அப்படி? நல்ல மனுஷன் உண்மையிலே சிறந்த முறையில் ஆளுநர் காத்துக் கொண்டிருக்கும் மரபை பத்திரிகைகளை சேர்ந்த ஏஎஸ் ஏசுநாயகன் ஆளுநர் வேலோட சைடு உண்டு. இப்ப நீயும் வாசிக்கிற நான் சொல்றேன். பல பல வாசி பல பல கிளு கிளு குழு குழு புழு புழு வாசிக்கிற தெரியும். இவர்களுடைய தாய் தந்தை வளரக்கூடிய தாளவசிப்பை தாளவச திண்டுக்களை சேர்ந்த வெங்கடேஸ்வரர்களுக்கு இவர்களுடைய தாளம் தாளம் தாளம். அடுத்தபடியாக சின்னத்திரை சிறப்பு கே விஜயஸ்ரீ சீன்ஸ் கம்பெனி உரிமையாளர் வடமதுரை சேர்ந்த ராஜலிய கே விஜயஸ்ரீ என்பது பெருமோடு தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு அருமையான ஏற்பாடு. சாப்பாடு கறிக்குழம்பு, ரசம், மொச்சக்குழம்பு, புளிக்குழம்பு எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஒரே ஒரு குறை நல்லா இருந்துச்சு. எல்லாம் பாயாசமும் கொடுத்தாங்க, அப்பளம் கொடுத்தாங்க. சின்ன குறை அதை அடுத்த திருந்திக்கிட்டு ஊற்றிக்கலாம், அவ்வளவுதான் இருந்துச்சு. சாப்பாடு குறையில நல்லா வெந்திருந்துச்சு. குழம்புல குறையில நல்லா கொதிச்சிருந்துச்சு. ரசம் தான் அக்கா மறந்தாம தண்ணியை வச்சு விட்டுருச்சு. தண்ணியா பாயா முந்தானத்து குழம்புல குழக்கம் ஊத்துறாங்க. அது பேர் என்ன? குருமா. ஆமா, சிறந்த முறையில் அமைத்து கொடுத்த நல்லவர்களுக்கு நன்றி, பரிமாறியவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு ஒளி 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 சிறந்த முறையில் இயக்கம் அமைந்துள்ள முறையில் டிஜிட்டல் முறையில் ஒளியமைப்பு 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 திண்டுக்கல், மதுரை, புதுக்கோட்டை, காரைக்குடி என்று பட்டி தொட்டியெல்லாம் பெருமை சேர்க்கும் வடமதுரைக்கு பெருமை சேர்க்கும் நமது வடமதுரை குமரன் 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 சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் கே காளியப்பன். குமரன் 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 சவுண்ட் சர்வீஸ் நிறுவனத்தாருக்கும் அதில் பணிபுரியும் ஆப்பரேட்டர்களுக்கும் கலைக்குழுவை சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒளி ஒளியமைப்பு உபயதாரர்கள் எம் மருதை ஆசாரி சயின்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அவர்கள் ஒளி அண்ட் ஒளியமைப்பை உபயோகம் செய்தவர்கள் எம் மருதை ஆசாரி சயின்ஸ் அண்ட் பிரதர்ஸ். அதற்குடியாக இங்கனம் ரா முத்துலட்சுமி தக்கார் மற்றும் ஊர் பொதுமக்கள் வடமதுரை என்று தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை தலை சிறந்த நடிகளை கொண்டு தலை சிறந்த நாடகம் நடத்திக் கொண்டிருக்கும் நாடக அமைப்பாளர் மதிப்பாசக்கூடிய வடமதுரை சேர்ந்த எஸ்பி பழனிசாமி அண்ணாவுடைய சிறந்த முறையில் இந்த நாடகத்தை ஏற்படுத்திக் கொடுக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல, இது ஒரு சரித்திர புராண இதிகாசம் சிறந்த முறையில் நடத்தி கொடுப்பார் என்று தெரிவித்துக் கொண்டு ஆர்வசி அபிநய சுந்தரி நாட்டிய பேரவை என்ற மக்களால் பெயர் பெற்றோரும் அருமை சுவர் திண்டுக்கலை சேர்ந்த லதா அவர்கள் இவர்களுடைய டான்ஸ் மற்றும் காமிக் அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசு பொங்கோடு சின்ன மனசு கண்ணுக்கு 100 வயசு அவ சொல்லுக்கு
நிகழ்ச்சியை காட்டிக்கும் இடது பையன் திண்டுக்கலை சேர்ந்த விஜயகுமார் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொண்டு அண்ணே அண்ணே பாப்பாவுக்கு வர்ணிச்சு ஒரு பாட்டை பாடிட்டு சரி வெளியே வெளியே ஆட்டம் பாட்ட கொண்டாட்டத்துல போயிடலாம். பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள், பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள்.